இன்னைக்கு நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த நேச்சுரலான ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடிகளை நல்லா வளர்த்து கொடுக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. நம்ம முடிகள் வந்து கொட்டுறது நின்றுடும். அதே மாதிரி ஒரு மாசத்துல குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வரதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நேச்சுரலான ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டு. 2 டீஸ்பூனுக்கு மேலேயே நான் வந்து ரோஸ்மெரி இலை சேர்த்துக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து உங்களுக்கு இந்த ரோஸ்மெரி இலையில இந்த ஹேர் டே ஆயில் நம்ம செய்தோம் அப்படின்னா முடி வந்து நல்லா கருகருன்னு மாறும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். நல்ல ஒரு வாசனையா இருக்கும். ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல்லோட நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைக்கும். அடுத்து வந்து காஞ்ச கருவேப்பிலை ஒரு பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் சரி, நம்மளுடைய முடிகள் வந்து நல்லா கருகருன்னு மாறுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹேர் டே ஆயில்ல. ஹேர் டே ஆயில்ல சேர்க்கக்கூடிய அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா அதிமதுரங்க. அதிமதுரம் வந்து எதனால சேர்க்கிறோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா இந்த அதிமதுரத்தை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. முடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முடிகள் வளர்றது நம்மளுக்கு அப்படியே பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்கேல்ப் வந்து இந்த அதிமதுரம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். அடுத்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடியும் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் நம்ம வந்து கருஞ்சீரக பொடி வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி வந்து நல்லா கருமையாக வளர ஆரம்பிக்கும். வெள்ளை முடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டே ஆயில கண்டிப்பா இரும்பு கடாயில தான் செய்யணுங்க. அப்பதான் வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டேனால. இந்த ஒரு பொடி போதும் நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத் பிரச்சனைக்கும் ரொம்பவே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். 100% சொல்யூஷன் கிடைக்கும். தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நான் எடுத்த பொருட்களின் அளவுகளுக்கு நம்ம கரெக்டா வந்து 150 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்தா போதும். நீங்க தேங்காய் எண்ணெய் பாதி, விளக்கெண்ணெய் பாதி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, சூப்பரா நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் ரெடி ஆக போகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிருங்க. இந்த ஹேர் டே ஆயிலை கண்டிப்பா சிம்மில் வச்சுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல கடைசியா நம்ம ஒரு பொருள் சேர்க்க போறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கடுகு இருக்கு இல்லையா, கடுகு வந்து வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கருமையான முடிகளை நீண்ட நாளைக்கு அப்படியே கருமையாக வச்சிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை முடிகள் மறைஞ்சு கருகருன்னு நம்மளுடைய முடிகளை ஆக்கி கொடுத்துரும். இந்த கடுகு எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய இப்போ கடுகு ஆயில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஹேர் க்ரோத்துக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, லைட்டாக வந்து நுர வர ஆரம்பிக்கும். ஏன்னா பொடிகள் எல்லாம் ஈரமாக தானே போட்டிருக்கோம். லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும் பொடிகள்லையும். அதெல்லாம் வந்து போயிட்டு இந்த நுரையும் அடங்கணும். கொஞ்சம் சடசடன்னு சத்தம் கேட்குது, அந்த சத்தமும் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த ஆயிலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கருகரு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. பதம் வந்து கரெக்டாக காய்ச்சி எடுக்கணுங்க. பாருங்க, லைட்டாக புகையும் வர ஆரம்பிக்குது, நுரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்குது. பாருங்க ஃபுல்லாக நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹேர் டே ஆயிலை ஒரு 2 மணி நேரம் அப்படியே இந்த இரும்பு கடாயிலே வச்சிருங்க. அப்போதான் வந்து ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டோட கிடைக்கும். இந்த அயன் கடாயில் இருக்கிற அயனும் இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரான பெனிஃபிட் கொடுக்குங்க. இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, ஒரு 2 hours இதில் அப்படியே நான் வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு.
இன்னுமே கலர் பாருங்க நல்லா கருன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்க ஃபுல்லா வடிகட்டியாச்சு. அந்த திப்பிகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம ஒரு நாள் தலையில அப்ளை பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம 2 விதமா பயன்படுத்திக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, மந்த்லி வந்து 4 டைம்ஸ் பண்ணுவோம், வீக்லி ட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம் இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க தலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு 1 hour இல்லைன்னா 2 hours நல்லா வச்சிருந்துட்டு நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலராகவே ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க தலையில வச்சுக்கலாம். கலர் பாருங்க எவ்வளவு கரு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. சூப்பரான ஹேர் டே ஆயிலுங்க இது. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுவோம் இல்லையா, மசாஜ் கொடுப்போம் இல்லையா, அந்த டைம்ல இதை டபுள் பாயில் மெத்தட்ல நீங்க சூடு பண்ணிக்கணும். அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துட்டு தண்ணி ஒரு 1/4 வாசி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு சில்வர் பவுல்ல எடுத்துக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்குது இல்லையா, இந்த தண்ணியில வந்துட்டு நம்ம இதை வச்சிடலாம். லைட்டா சூடாகட்டும். நல்லா தண்ணி கொதிக்க இந்த ஆயில் வந்து லைட்டா சூடாகும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆயில் லைட்டா சூடானாலே போதும். நீங்க டைரக்டா வந்து ஸ்டவ்ல வச்சுன்னு இந்த ஆயில சூடு பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஆயில் வந்து தொட்டு பார்த்துக்கோங்க, பொடுக்கிற சூடு இருக்கணும் ஆயில். பாருங்க எப்படி கருன்னு இருக்கு பாருங்க. இந்த ஹேர் டே ஆயிலை ரெகுலரா நம்ம தலையில அப்ளை பண்ணும் பொழுது நிரந்தரமாவே நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே கருமையா மாறிடுங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாருங்க இப்ப நல்லா வந்து ஆயில் வந்து கொதிச்சிருச்சு. ஆயில் வந்து சூடாயிருச்சு, பொறுக்கிற சூடு இருக்கு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு 2 hours கழிச்சு நம்ம நார்மல் வாட்டர்ல நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. 6 மாசத்திலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.